Hi, I am Bhargavi. இது என்னோட ஃபர்ஸ்ட் லாங் வீடியோ. நம்ம இந்த வீடியோவில் saree ப்ளீட்டிங் அண்ட் அயனிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சாரியோட பல்லு பார்ட் வந்து டேபிள் பக்கம் பார்த்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. சாரியோட பேக் சைடு வந்து நம்மளை பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க. நம்மளோட சாரியோட பார்டர் இருக்கு இல்லையா, அது நமக்கு வந்து எந்த அளவுக்கு வேணும் அப்படின்னு மெஷர் பண்ணிவிட்டு அதை வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு அயன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அயன் பண்ண மார்க் இருக்கும், அதில் பல்லுவோட அனதர் எண்டு வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அந்த மார்க்கில் படுற மாதிரி வச்சுட்டு அதோட கார்னரை மறுபடியும் அயன் பண்ணிக்கோங்க. அகைன் அந்த எண்டை வந்துட்டு மறுபடியும் அதே மார்க்கில் குட்டி குட்டியாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி அந்த எண்டை வந்து அயன் பண்ணிக்கோங்க. நம்ம எவ்வளோ சின்னதாக ஃபோல்ட் பண்ணி அயன் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட ஃப்ரண்ட் ப்ளீட்ஸில் வந்துட்டு நிறைய ப்ளீட்ஸ் வரும். நெக்ஸ்ட் சாரியை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம அயன் பண்ண மார்க் இருக்கும், அதில் வந்து ஒரு லைன் விட்டு அனதர் லைன் வந்துட்டு ஜாயின் பண்ணி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணும்போது நமக்கு வந்து saree ப்ளீட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபோல்ட் பண்ண பல்லு பார்ட்டை அகைன் அலைன் பண்ணிவிட்டு ஒரு பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ண பல்லு பார்ட்டை டேபிளில் வச்சுட்டு டைட்டாக கிளிப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வந்துட்டு கிளிப் பண்ணதுலேருந்து ஆல்ரெடி நம்ம அயன் பண்ண லைன் அதில் இருக்கும், அதை நம்ம வந்துட்டு கரெக்டாக எடுத்து அலைன் பண்ணிக்கணும். கை வச்சு இந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா மிஸ் ஆகாமல் எல்லா ஃப்ளீட்ஸுமே நமக்கு கிடச்சிரும். அதை கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு பின் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் பார்ட்டிஷன் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நம்ம அலைன் பண்ண மாதிரியே நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்மளோட பல்லை எங்கே பின் பண்ணுவோமோ அந்த அளவுக்கு நீங்கள் அலைன் பண்ணிவிட்டு பின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பல்லு வந்து எவ்வளோ ஹைட் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மெஷர் பண்ணிவிட்டு அந்த ஹைட்டுக்கு நீங்கள் அலைன் பண்ணி பின் பண்ணிக்கோங்க. உங்களோட ஹிப் சைஸ் எவ்வளோன்னு மெஷர் பண்ணிவிட்டு நம்ம சென்டர் பீட்ஸ் எடுக்கலாம். நான் ஆல்ரெடி மெஷர் பண்ணி வச்சுருக்கேன், அதுலேருந்து நம்ம எப்படி சென்டர் பீட்ஸ் எடுக்கலான்னு பார்க்கலாம். அந்த ஃபர்ஸ்ட் பின்லேருந்து குட்டி குட்டியாக நம்ம வந்து ஃப்ளீட்ஸ் எடுக்கிறோம். அதில் ஃபஸ்ட்டு ப்ளீட்ஸ் மட்டும் கொஞ்சம் பெருசாக வச்சுக்கலாம், மற்ற எல்லாமே குட்டி குட்டியாக வச்சுக்கலாம். நம்ம உங்களுக்கு நிறைய ஃப்ளீட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த ஃப்ளீட்ஸ் வந்து ரொம்ப சின்ன சின்னமாக வச்சுக்கிட்டாலே போதும், இல்லை பெருசாக இருந்தாலே போதும் அப்படின்னா நீங்கள் நல்லா ஃப்ரீயாகவே வச்சுக்கலாம்.
நம்ம ஃபோல்ட் பண்ணியிருக்க சென்டர் ப்ளீட்ஸை எடுத்துட்டு அலைன் பண்ணிவிட்டு பின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ப்ரீ ப்ளீட் பண்ணதை எப்படி அயன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம பின் பண்ணியிருக்க பல்லு பார்ட்டை எடுத்துகிட்டு டேபிளில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அது கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் அலைன் பண்ணிக்கோங்க. அலைன் பண்ணிட்டு கையால் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னாலே அது ஃபுல்லாக செட் ஆகிடும். அதுக்கு மேலே அயன் பண்ணிக்கலாம். அயன் பாக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறப்போ கொஞ்சம் லோ ஹீட்லேயே வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். லோ ஹீட்லேயே வச்சு 1 டைம்க்கு 2 டைம் கூட பண்ணிக்கலாம். சாரி பேக் சைடு எடுத்துகிட்டு ஒன்ஸ் அயன் பண்ணிக்கோங்க. பல்லுவோட நெக்ஸ்ட் பார்ட்டை எடுத்துகிட்டு அலைன் பண்ணிவிட்டு அதே போல் அயன் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் அயன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா ஃப்ளாட்டாக ஈவனாக இருக்கும். ஃப்ரண்ட் ப்ளீட்க்கு நம்ம பல்லு பின் பண்ண இடத்துலேருந்து கீழே அலைன் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு பார்டர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கை வச்சுட்டு கொஞ்சம் எடுத்துகிட்டே வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கேப் விட்டு அலைன் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஃப்ரண்ட் ஃபீட்ஸ் எல்லாமே ஈவனாக இருக்க மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அரேஞ்ச் பண்ணிட்டு இந்த மாதிரி கையால் ஒரு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் அப்படியே செட் ஆகிடும். நெக்ஸ்ட் அயன் பண்ணிக்கோங்க. இப்படி அயன் பண்ணும்போது நமக்கு நீட்டான லுக் கிடைக்கும். இதே மாதிரி இன்னொரு போர்ஷனும் அயன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சென்டர் ப்ளீட்ஸ் வந்து நம்ம எடுக்கலாம். சாரி டேபிளில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு பின் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ஈவன் கேப் கொடுத்து அலைன் பண்ணிக்கோங்க. ஈவனாக அலைன் பண்ணதுக்கப்புறம் பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிவிட்டு சாரியோட சென்டரில் அதே போல் அலைன் பண்ணிவிட்டு அகைன் பின் பண்ணிக்கோங்க. ஈவனாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு சென்டர் ப்ளீட்ஸோட எண்டில் நான் அரேஞ்ச் பண்ணுற மாதிரி அழகாக ஃப்ளஃபியாக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. மேலே பின் பண்ணியிருக்க லைன்லேயே நம்ம லைட்டாக இழுத்தோம் அப்படின்னாலே அந்த மார்க் கரெக்டாக அரேஞ்ச் ஆகும்.
நெக்ஸ்ட் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கரெக்டாக. நமக்கு அழகாக நீட்டாக ஃப்ளஃபி ஃபீட்ஸ் கிடச்சிடுச்சு. இப்போ நம்ம சாரியோட ஃபைனல் அவுட்லுக் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.